இருக்கீங்க? நான் எப்பவும் போல சூப்பரா இருக்கேன். ஆ இந்த வீடியோ இருவாச்சி பறவைகளை பத்தினது. ஆல்ரெடி நான் இருவாச்சி பறவைகள் பத்தின ஒரு கவிதை போட்டிருந்தேன். அந்த கவிதைக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நன்றிகள் பற்பல. ஆனா அத தாண்டி ஆ ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, இருவாச்சி பறவைகள் பத்தி சொல்லுங்க. அதுக்கும் இந்த கவிதைக்குமான என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. நான் அது ஒரு வீடியோ போடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அது சம்மந்தமா வேறு யாரும் எந்த கேள்விகளும் கேட்கல. ஸோ நான் அப்படியே கடந்துட்டேன். ஆனா அந்த தோழி மறக்கவே இல்ல. திரும்பவும் நேற்று கேட்டிருந்தாங்க. ஆ இருவாச்சி பறவைகள் பத்தி நீங்க சொல்லவே இல்ல. நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது, அது வேறு விதமான தகவல்கள சொல்லியிருந்துச்சு. உங்கள் கவிதைக்கும் அதற்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க. "பொய் சொல்றீங்களா?" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. கவிதைகளுக்கு எப்பொழுதும் பொய் அழகு. ஆனால் கவிஞனுக்கோ, கவினுக்கோ பொய்கள் அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. நானும் பொய்கள் உரைப்பேன். என் பொய்கள் அறம் சார்ந்திருக்கும் அல்லது ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அறிவியலையோ, ஒரு செய்திகளிலேயோ பொய் உரைக்க மாட்டேன். அவ்வளோதாங்க. அப்புறம் இருவாச்சி பறவைகள். ஒரு கான்கிரீட் காடுகளில் நடுவே வாழக்கூடிய நான், ஒரு அடர் வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவையின் வாழ்க்கையை பற்றி பேசப் போறேன். என்ன சொல்லலாம்? இருவாச்சி பறவை அப்படிங்கிறது பறவை இனங்கள்ல மிகப்பெரிய பறவைகள்ல அதுவும் ஒண்ணு. உலகம் ஃபுல்லா 54 வகைகள் இந்த இருவாச்சி பறவைகள் இருக்கு. இது வந்து ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில அப்படிதான் அத கூப்பிடுறாங்க. ஹார்ன்பில் அப்படிங்கிறது ஒரு மரத்தோட பேரு. அந்த மரப்பொந்துகள்ல வாழக்கூடியது இந்த பறவை. ஸோ அத ஹார்ன்பில் அப்படின்னு தான் சொல்றாங்க. தமிழ்ல இருவாச்சி பறவைகள். அதாவது இதனுடைய பறவைகளுடைய முக அழகு இருக்கு இல்லைங்களா? வாய்ப்பகுதி அழகு. அது ரொம்ப தடிமனாகவும், ரொம்ப பெருசாவும் இருக்கும். அத மத்த பறவைகள்லேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும். அந்த அழகு வடிவத்திலேயே மேல ஒரு கொண்டை வடிவம் இருக்கக்கூடியதும் அந்த வாய் மாரியே தான் இருக்கும். ஸோ 2 வாய்கள் இருக்கக்கூடிய பறவைகள் அப்படிங்கிறனால இருவாய் பறவை அப்படிங்கிறது காலப்போக்குல இருவாய்ச்சி, அப்புறம் இருவாச்சி அப்படிங்கிற மாரி மருவி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த பறவைகள் தென் மாநிலங்கள்ல 4 வகைகளான பறவைகள் இருக்கு. இந்த பறவைகள்ல இந்தியா ஃபுல்லா ஒரு 9 வகையான பறவைகள் இருக்கு. கேரளா, அ அருணாச்சல பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பறவை வந்து அந்த மாநில பறவையா அங்கீகரிச்சிருக்காங்க. இதுதாங்க இந்த பறவையோட அடிப்படையான வரலாறு. இதுக்கும் என்னுடைய கவிதைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஆ அன்றில் பறவைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள நிறைய பேத்துக்கு தெரிஞ்சக்கூடியது. ஒன்று இறந்தால் இன்னொன்றும் இறக்கும். அவ்வளவு காதலும், அன்பும், நேசமும் கொண்ட பறவைகள். அதுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத நேசத்தை கொண்ட பறவைகள் இருவாச்சி பறவைகள். இணையாய் இணைபிரிந்தே இரை தேடும் பறவைகள். இணையாய் இணைபிரியாது இரை தேடும் பறவைகள். கயல்வழியால் கண் சொருக கலவி கொள்ளும் ஆண்பறவை. தன் உயிர் நீரை அவளுடலில் செலுத்த கொண்டால் பெண் பறவை. அதுக்கப்புறமா தான் அது கூடு கட்ட ஆரம்பிக்கும். குட்டி போட போகிறோம், குஞ்சு பொரிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கூடு கட்ட ஆரம்பிக்கும். இது கிளைகளில் வாழக்கூடிய பறவை. மிகப்பெரிய ஆகிருதியான உடல் கொண்ட பறவையானாலும் அடிப்படையில் மென்மையான பறவை. அதனாலே காதல் புரியும் பறவை. ஸோ வானத்தில் பறந்தால், உயர பறந்தால் கழுகு அடித்து சாப்பிடும். தாழ பறந்தால் நாய்களுக்கும் நரிகளுக்கும் உணவாகும். அதைவிட மிக மோசமான மனிதனுக்கும் இரையாகும். ஏனால் கொடுத்த இடல் மாமிசம் மனிதனுக்கு மிகவும் பிடிக்கும். சிட்டுக்குருவிகளை தவிர்த்துவிடும் காரணமும், ஒயிட்லகான் கோழிகளை பெருக விடும் காரணமும் அதுதான். ஸோ அது குஞ்சு பொரிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பொந்துக்குள்ளே தான் போய் ஆகணும். ஏன்னா அதனுடைய உடலுக்கு எவ்வளோ பெரிய பொந்தாக இருந்தாலும் சின்னதாக தான் இருக்கும். அதுக்குள்ளே போகவே முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் போகணும். தான் உள்ளே போனதுக்கப்புறமா அடுத்து முட்டையிடணும், குஞ்சு பொரிக்கணும். அந்த குஞ்சுகள் வளர்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 90 நாட்கள் அதற்குள் வசிக்கணும்னா பெண் பறவை தன் இறகுகளை பீத்து போடும். இரவு எலும்புகளை உடைத்து போடும். அத்தனையும் ஆண் பறவையின் மீதான காதலும் நம்பிக்கையின் காரணம்தான். அவன் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற அந்த காதல் தான் அந்த வேலையை எல்லாத்தையுமே செய்யக்கூடும். மனிதர்களை மாதிரி அதுக்கு யோசிக்க தெரியாது. ஆனால் பின்விளைவுகள் என்னவெல்லாம் நடக்கும் என்பது அதற்கு தெரியும். தெரிந்தும் செய்யும். பிரபஞ்சத்தின் அடிப்படை ரகசியம் காதல் அப்படிங்கிறத இன்னும் ஒரு முறை ஞாபகப்படுத்தக்கூடியது இருவாச்சி பறவைகள். இறகுகளை பீத்து போட்டுவிட்டு எலும்புகளை உடைத்துவிட்டு உள்ளே குகை புகும். அடுத்த 90 நாட்கள் அதில் தான் வாசம். ஆனாலும் வேறு பாம்போ, பல்லியோ, பூரானோ தன் குஞ்சுகளை பிடித்து கடித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த குகையை மூட ஆரம்பிக்கும். அந்த
ஆண் பறவை. மண் கலந்து பசை கலந்து கரும்பு சாறு கலந்து தேன் கலந்து தன் எச்சில் பசை கலந்து அதை உருவாக்கும். வேறு எந்த பறவையும் தாக்கினாலும் உடைக்க முடியாத ஒரு எக்கு குட்டையாய் அதை மாற்றும். சின்னதாய் ஒரு துளை, அதன் வழியே தான் சுவாசக்காற்று. 2 நாட்களுக்கு ஒரு முறை இரை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சின்ன துளை வழியே தானும் உண்டு தன் குழந்தைகளையும் உண்ட வைக்க வேண்டியது தான் அந்த தாய் பறவையின் வேலை. அடுத்த 90 நாட்கள். ஒரு வேளை போன ஆண் பறவை திரும்பி வரவில்லை எனில், அதைத்தான் நான் அந்த கவிதையாகவும் சொல்லியிருந்தேன். அவள் என்னை நம்பி எவ்வளோ வேணாலும் செஞ்சிருப்பா, எவ்வளோ ஒரு அபாயமான ஒரு சூழலிலும் இருக்க தயாராக இருப்பாள். அப்படிங்கும்போது நான் அவளுக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கணும், அவளுக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு ஆண் பறவை யோசிக்கிறத பற்றி தான் நான் அந்த கவிதையில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை ஆண் பறவை வரலைன்னா என்ன ஆகும்? அந்த பெண் பறவை இறந்தே போகும். பெண் பறவை தாய்ப்பறவை இறந்த பின் அந்த குட்டிகளும் இறந்தே போகும். ஸோ எந்த வகையிலும் இது 1000ல் ஒரு தடவை தான் இது நடக்குமாமா. எவ்வளோ ஆபத்துகள் இருந்தாலும் அந்த ஆண் பறவை அந்த பெண் பறவை தேடி வந்தே தீரும். ஒரு வேளை தேடி வரவில்லை என்று ஆண் பறவையும் மறித்திருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த கதை பறவையோட உண்மையான வரலாறு. அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த கவிதையை சொல்லியிருந்தேன். ஆனால் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், இன்னமும் சொல்லப்போனால் 6வது அறிவே இல்லை அப்படிங்கிற பட்சத்திலையும் அது தன் இணைக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, தன் நேசத்துக்குரியவரை எவ்வளவு அழகாய் பாதுகாக்கிறது, அவரை எவ்வளவு நம்புகிறது அப்படிங்கிறத தான் அந்த கவிதையில் சொல்ல வந்தேன். இதை நான் சொல்ல வந்தது சரியா அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். இல்லை தவறு அப்படின்னு சொன்னால் ஆர்கியூ பண்ணட்டும். நான் வாதங்களுக்கு தயாராக இருக்கிறேன், பொய்யுரைகளுக்கு தயாராக இல்லை. இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். என்னோடய வீடியோக்கள் தொடர்ச்சியாக போர் அடிக்குதுன்னு எனக்கு தெரியுது. பட் வேறு வழியே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றிங்க. பாய்.